தாயால் பெற்றெடுக்கப்பட்டும் தமிழால் தத்தெடுக்கப்பட்டும் தமிழ் பேசும் தாய் தமிழ் உறவுகளுக்கு தமிழ்தாசனாக எனது வணக்கத்தை செலுத்திவிட்டும் எனது உரையை துவங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, பாவேந்தரினுடைய கல்வி சிந்தனைகள். பாவேந்தரினுடைய கல்வி சிந்தனைகள் என்ற தலைப்பிற்குள் நாம் போவதற்கு முன்னால், கல்வி என்ன அவ்வளவு முக்கியமானதா, அல்லது ஏன் படிக்க வேண்டும், கல்வி என்ன அவ்வளவு சிறப்பு மிக்கதா அப்படிங்கிறத நம்முடைய சங்க இலக்கியங்களினுடைய வாயிலாக நம்மால் அறிய முடியாது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஆத்திச்சூடி, மணிக்கம் உலக நிதி, இளமையின் கல் ஆத்திச்சூடி, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனை விட கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதை விட சிறப்பு என்ன தெரியுமா? இன்று நான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறேன். நாம் அனைவருமே ஏதோ ஒரு குடியில் பிறந்தவர்கள். நம்முடைய சங்க இலக்கியம் அழகாக சொல்கிறது, எக்குடியில் பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரே மேல் வருகை என்பது அப்படின்னு. எனவே கல்வியினுடைய வாயிலாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்வதில் இங்கு நான் பெருமைப்படுகிறேன். இப்பொழுது சங்க இலக்கியம் தொட்டு விவிலியத்திலே பார்த்தோம் என்றால், விவிலியத்திலே ஒரு அழகான வசனம் உண்டு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட்டீர்கள் என்றால் அது வேறு ஏதாவது ஒரு ஆரம்பம் என்று விவிலியம் சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று விவிலியம் சொல்கிறது. திருக்குறளை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அது நபிகள் நாயகம் அழகாக சொல்கிறார், தலபுல் இல்மி பரீதத்துன் அலாக்குள்ளி முஸ்லிமின் வா முஸ்லிமதி என்று. அதாவது இஸ்லாமியராக பிறந்த ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கல்வி என்பது கடமை. எனவே இப்படியெல்லாம் கல்வியினுடைய சிறப்பை பற்றி உலகில் பல்வேறு மக்கள், பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொல்லி வைத்துவிட்டு போய்விட்டார்கள். பாவேந்தர் என்ன குறிப்பாக செய்தார் என்பதை தான் இன்று நான் உங்களிடத்தில் பேச வந்துள்ளேன். நீங்கள் பாரதியாரை படித்தீர்கள் என்றால் அவர் ஒரு பாட்டில் அழகாக எழுதியிருப்பார், ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருத்தல் ஆகாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என வழக்கப்படுத்திக்கொள் பாப்பா என்று பாரதியார் சொல்லியிருப்பார். பாரதியார் என்ன சொல்லியிருப்பார்? காலை முழுவதும் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று சொல்லியிருப்பார். ஆனால் நான் இந்த இடத்தில் பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேறுபாடை எடுத்துக்காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காரணம், பெரியாரும் பாவேந்தரும் என்ற தலைப்பில் ஐயா நெடுஞ்செழியன் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார். தமிழன் அழகாக சொல்லுவார், தன்னுடைய வாழ்நாளிலேயே பெரியார் எழுதிய ஒரே அழகிய கவிதை பாரதிதாசன் தான் என்று. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர் பாவேந்தர் பாரதிதாசன். பாரதியார் சொல்லிவிட்டால் காலை முழுவதும் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று. ஆனால் பாரதிதாசன் இவ்வாறு சொல்கிறார் கல்வியை பற்றி சொல்லும் போது, படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி கடும் பகல் படி, மாலை இரவு படும்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வது எப்படி நூலைப்படி, அறம்படி பொருள்படி அப்படியே இன்பப்படி, இறந்த தமிழ் நான் மறை பிறந்தேன் என்று சொல்லும்படி நூலைப்படி, அகப்பொருள்படி அதன்படி, புறப்பொருள்படி நல்லபடி, புகப்புக படிப்படியாய் புறமை வரும் என் சொல்படி நூலைப்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி எப்படி தெரிந்தபடி, தீமை வந்திடுவே மறுபடி நூலைப்படி, பொய்யிலே முக்கால் படி, புறத்திலே கால்படி, வையகம் ஏமாறும்படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி நூலைப்படி, தொடங்கியில் வதங்கும்படி, இருப்பினும் மூன்றிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி என்ற ஆண்டாள் சொல்படி நூலைப்படி அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார். அப்ப பாரதியார் சொல்கிறார் காலை முழுவதும் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று. ஆனால் பாவேந்தர் சொல்கிறார் காலையில் படி, கடும் பகல் படி, மாலைப்படி, இரவுப்படி. ஏனென்றால் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு தெரியும், கல்வி என்பது சும்மா ஒரு பேனாவையும் நோட்டையும் எடுத்து வைத்து உட்காரக்கூடிய சமாச்சாரம் கிடையாது. மாறாக ஒரு ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட சமுதாயத்தில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாக ஒருவன் கையிலே பேனாவும் நோட்டும் கிடைத்திருக்கிறது என்றால் அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் படித்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் முன்னேற முடியும் என்பது பாவேந்தர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான விஷயம். அவர் அழகாக சொல்லுவார், எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி, இல்லாத வீட்டை இருந்த வீடு என்க அப்படின்னு சொல்லுவார். எல்லா நலமும் கொடுக்கக்கூடிய கல்வி இல்லாத வீட்டை நான் ஏதோடு ஒப்புமைப்படுத்துவேன் என்றால் அதை இருந்த வீடு என்றுதான் சொல்லுவேன் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அழகாக சொல்கிறார். அவர் வீட்டை மட்டும் ஒப்புமைப்படுத்தவில்லை, ஒரு வீட்டிற்கு மட்டும் கல்வி வேண்டும் என்று சொல்லவில்லை. மாறாக நாமெல்லாம் ஒரு குடித்தனத்தில் ஏற்போம் தெரியுமா? அவர் அழகாக சொல்கிறார், படிப்பில்லாத நிறைந்த குடித்தனம் நலன்கள் துடிப்பில்லாத எல்லா சுடுகாடி என்க அப்படிங்கிறாரு.
ஒரு குடித்தனத்துல யாருமே படிக்கல அல்லது ஒரு குடித்தனத்தில் யாருமே படித்தவர்கள் இல்லை என்றால் அது எனக்கு எதுக்கு தெரியுமா சமமானம்? அது நரம்பில் துடிப்பில்லாத பிணங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு ஒப்பாகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாவேந்தர் பாரதிதாசன் படிக்க சொல்லிவிட்டார், படிப்பிற்கு இவ்வளவு முக்கியம், கல்வி இவ்வளவு முக்கியம் என்று சொல்லிவிட்டார். அவர் அதோடு நிறுத்தவில்லை. எப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னார், எதை படிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் முதலாக தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறது என்னவென்றால், நீங்கள் தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியை ஆரம்ப பள்ளி முதல் தொடக்க பள்ளியில் தொடங்கி ஆய்வு கட்டுரை வரை அனைத்துமே தமிழில் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். தாய்மொழியில் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். இது முதல் விடயம் என்றால், இரண்டாவது, என்னுடைய பிள்ளைகளுக்கு, எங்களினுடைய தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு தமிழர்களினுடைய வரலாறையும் தமிழினுடைய வரலாறையும் சொல்லிக் கொடுங்கள், மாறாக இதிகாசங்களையும் புராணங்களையும் சொல்லிக் கொடுக்காதீர்கள் என்று சொன்னார். அதிலும் குறிப்பாக அவர் குறிப்பிட்டு சொன்னார், கட்டை விரலை காணிக்கையாக கேட்ட துரோணரினுடைய இதிகாசங்களை எங்களினுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீர்கள் என்று சொன்னார். இப்போது நான் ஒரு புதுக்கவிதை படித்தேன். கணினி கற்றுக்கொள்ள கட்டை விரல் தேவையில்லை ஏகலை வா, எனவே வா சேர்ந்து கணிப்பொறி கற்போம் என்று. கணினி கற்றுக்கொள்ள கட்டை விரல் தேவையில்லை ஏகலை வா, எனவே சேர்ந்து வா, நாம் இருவரும் சேர்ந்து கணிப்பொறி கற்போம் என்பதுதான். எனவே தமிழில் கற்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இதிகாசங்களை சொல்லிக் கொடுக்க கூடாது, தமிழினுடைய வரலாறையும் தமிழர்களினுடைய வரலாறையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். மூன்றாவது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னார். தமிழில் ஒரு இலக்கியவாதியாக இருந்து கொண்டு தமிழில் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் அறிவியல் படிப்பையும் தமிழில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் அழகாக சொன்னார், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சொற்களுக்கு இணையான அறிவியலுக்கு பொருந்தக்கூடிய தமிழ் சொற்களை, கலை சொற்களை தமிழ் இளைஞர்களும் தமிழ் மாணவர்களும் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய நண்பன் ஒரு ரஷ்யாவில் மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார். அவனிடம் நான் சொன்னேன், பேசிக்கொண்டிருக்கும் போது அவன் சொன்னான், நம்முடைய தமிழ்நாட்டில் தான் நாம் ஆங்கிலத்திற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், ஆங்கிலம் என்றால் பெரிய இதுவாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ரஷ்யர்கள் அவர்கள் படிப்பது, அவர்கள் பேசுவது அனைத்துமே அவர்களுடைய தாய்மொழியில் தான். அப்பொழுது உளவியலாளர்கள் அழகாக சொல்கிறார்கள், என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையோ ஒரு மாணவனோ தன்னுடைய தாய்மொழியில் சிந்திக்கின்ற பொழுதும், தன்னுடைய தாய்மொழியில் பேசுகின்ற பொழுதும், தன்னுடைய தாய்மொழியில் எழுதுகின்ற போதும் தான் அந்த குழந்தை நல்ல ஒரு சிறப்பான குழந்தையாக மாறும். அந்த குழந்தை சிறப்பான குழந்தையாக மாறுகிறது என்றால் ஒரு நாடும் அந்த நாடு திருநாளாக மாறுவதற்கு காரணம் அந்த குழந்தையை நாம் அதனுடைய இயல்பு மொழியில், அதனுடைய தாய்மொழியில் கற்க வேண்டும் என்பதுதான். இப்ப இங்க ஒரு சிக்கல் வருது, என்ன அப்படின்னா, கல்வியை குறித்து பாவேந்தர் பேசிவிட்டார், தமிழிலே படிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன அப்படின்னா, தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் மொழியில் கற்பிக்க வேண்டும், தமிழை குறித்து பேச வேண்டும் என்று பாவேந்தர் சொல்லிவிட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் அன்று இந்தி திணிப்பு ஏற்பட்ட பொழுது நான் அடிக்கடி சொல்வேன் என்னுடைய நண்பர்களிடத்தில், இந்தியை இருவேறு புதல் கொண்டு எடுத்தார்கள். ஒன்று பெரியாரினுடைய தடி, இரண்டாவது பாவேந்தரினுடைய பேனா. இது இரண்டுமே இந்தியை எதிர்த்தது. காரணம், அன்று இந்தி போராட்டத்தின் போது தமிழ் இளைஞர்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் பாவேந்தர் ஒரு கவிதையை சொன்னார். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அதை வீரத்தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். எப்பக்கம் வந்து புகுந்துவிடும், இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அல்பம் என்போம் அந்த இந்திரனை, அதன் ஆணவ திமிரை அடக்கிடுவோம். இப்போது தோன்றிய நான் முதலாய் எங்கள் இன்ப தமிழ் மொழி உண்டு கண்டீர் என்று வைப்போம். தப்பிழைத்தோடு இங்கு வாழ்ந்ததில்லை, அந்த தாந்தோடுகளுக்கு என்ன ஆணவமோ, எங்கள் உடல் பொருள் ஆவியெல்லாம் இன்ப தமிழ் மொழிக்கே தந்திடுவோம். சிங்கம் என்ற இளம் காலையிலே மிக தீவிரம் கொள்வேன் நாட்டினரே, பங்கம் விளைந்தால் தாய்மொழிக்கே உடலில் பச்சை ரத்தம் பரிமாறும் பாவேந்தர் சொன்னார். பாவேந்தர் சொன்னது வெறும் ஒரு கல்வியை குறித்து மட்டும் கிடையாது, தன்னுடைய தாய்மொழிக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிறது என்ற பொழுது தன்னுடைய பேனாவாலும் தன்னுடைய நாவாலும் அதை கடுமையாக எதிர்த்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அவர் அழகாக சொல்லுவார், கல்வியை குறித்து சொல்லும் பொழுது அவர் மித்த மொழியில படிக்கவே கூடாதா, அப்ப பாவேந்தர் என்ன சொல்கிறார், தமிழை மட்டும்தான் கற்க வேண்டும் என்று சொல்கிறாரா என்ற ஒரு கேள்வி நம்மிடத்தில் வரும். பாவேந்தர் அழகாக சொல்கிறார், ஆங்கிலத்தை கற்கையிலும் அயல்மொழியை கற்கையிலும் என்னாலும் தீங்கனியை செந்தமிழை தமிழ்நாட்டின் பொன்னேட்டே உயிராக கொள்வீராக அப்படின்ட்டு. நீங்கள் எந்த மொழியில் வேண்டுமானாலும் வாசித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் தமிழ் மொழியை மட்டும் தயவு செய்து சுவாசித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கூற்றாக இருக்கிறது. இதுவரை வந்தாகிவிட்டது, இதுவரை பேசியாகிவிட்டது. அவர் ஒரு நல்ல வீட்டிற்கு கல்வி என்பதுதான் அடையாளம் என்று சொல்கிறார், ஒரு நல்ல குடித்தனத்திற்கு கல்வி என்பதுதான் அடையாளம் என்று சொல்கிறார். இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும், அவர் அழகாக சொல்லுவார், நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அது,
அவருக்கு ஒரு குடும்பத்தை எதோடு வேண்டுமானாலும் ஒப்பிட்டு இருக்கலாம், ஆனால் நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார். இதுவரை செய்து இதன் பிற்பாடுதான் பாவேந்தர் உயர்ந்து நிற்கிறார் என்பது என்னுடைய சொந்த கருத்து. அவர்தான் பெண்கள் கற்க வேண்டும் என்று முதலில் மிகவும் துணிச்சலாக எழுதியவர். பெண்களுக்கு ஆண்கள் கல்வி கற்பதற்கும் பெண்கள் கல்வி கற்பதற்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. ஒரு ஆண் கல்வி கற்கிறான் என்றால் அவன் மட்டும் கல்வி கற்கிறான் என்று பொருள். மாறாக ஒரு பெண் கல்வி கற்கிறான் என்றால் அவனினுடைய தலைமுறையே கல்வி கற்கிறது என்று பொருள். இதுதான் முக்கியம். ஏன்னா என்னுடைய நண்பன் ஒரு ரசீது ஐயாவுக்கு தெரியும், அவன் அழகாக ஒரு கவிதை எழுதினார். என்ன அப்படின்னா, நேற்று பெண்களினுடைய கையில் ஊதுகோல் இருந்துச்சு, இன்று பெண்களினுடைய கையிலே எழுதுகோல் இருக்கு, நாளை பெண்களினுடைய கையிலே செங்கோல் இருக்கும் என்று அவர் எழுதினார். அருமையான ஒரு கவிதை. இந்த கவிதையை நாங்கள் 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு செய்தி எங்களை எட்டி அடைந்தது. என்ன அப்படின்னா, எங்களோடு பயிலக்கூடிய ஒரு மாணவிக்கு திருமணம். அவள் எங்களை விட நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவி. நான் அவன் இடத்தில் சொன்னேன், இதுதான் இன்றைய சமுதாயம். நேற்று பெண்களோட கையில ஊதுகோல் இருந்துச்சு, இன்னைக்கு எழுதுகோல் இருக்கு, நாளைக்கு இது செங்கோலா மாறும். நீ சொல்ற மாறுச்சுன்னா சந்தோஷம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு 3/4 எழுதுகோள்கள் மீண்டும் ஊதுகோள்களாகவே மாறுகிறது என்பதுதான் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல். அது மட்டும் இல்லாமல் இன்றைய சமுதாயம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய கையில் இருக்கக்கூடிய எழுதுகோலை பிடுங்கிவிட்டு அந்த பெண்ணினுடைய கைக்கு ஊதுகோலை கொடுக்குது. ஆனால் ஒரு பெண்ணின் கையில் இருக்கக்கூடிய ஊதுகோலை பிடுங்கிவிட்டு அந்த பெண்ணினுடைய கைக்கு எழுதுகோலை கொடுப்பதற்கு இந்த சமுதாயம் இல்லை. மாறாக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கையில ஊதுகோலை வச்சுக்கமா, மறு கையில வேணா எழுதுகோலை வச்சுக்கமா என்றுதான் இன்றைய சமுதாயம் சொல்கிறது. அதை குறித்துதான் பாவேந்தர் பாரதிதாசன் அழகாக சொல்கிறார். பெண்களுக்கு கல்வி வேண்டும். எதற்கு வேண்டும்? பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று சொல்லிவிட்டால் எதற்கு வேண்டும்? பெண்களுக்கு கல்வி வேண்டும். குடித்தனம் பேணுவதற்கே, தங்களினுடைய குடித்தனத்தை பேணுவதற்கு பெண்களுக்கு கல்வி வேண்டும். பெண்களுக்கு கல்வி வேண்டும். மக்களை பேணுவதற்கே, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பேணுவதற்கு பெண்களுக்கு கல்வி வேண்டும். பெண்களுக்கு கல்வி வேண்டும். எதற்கு? உலகினை பேணுவதற்கே. பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுவதற்கே. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பாரு, பெண்களுக்கு கல்வி வேண்டும். எதற்கு? கல்வியை பேணுவதற்கே என்று. பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுவதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுவதற்கே. இறுதியாக சொன்னால் பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியினை பேணுவதற்கே என்று. அவர் ஒரு பெண் குழந்தையை அழகா ஒப்புமைப்படுத்துறாருங்க கல்வியோட. மூடத்தனத்தின் துர்நாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே அப்படிங்கிறார். ஒரு பெண் குழந்தையை பார்த்து அவர் பாடுகிறார், இந்த மூடத்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம் வீசுகின்ற காத்து, நீ பிறந்திருக்க, நீ பிறப்பு, உன்னுடைய பிறப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த காடு முழுவதும் வீசுகிற துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஒரு கற்பூர பெட்டகமா நீ எரியற அப்படின்னு அழகா நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அழகாக சொல்லி இருக்கிறார். அவர் அது மட்டும் சொல்லவில்லை, மாறாக அவனுடைய கவிதையை நாம் படித்தோம் என்றால் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை தாண்டி, பெண்கள் மீதான அக்கறையும் தாண்டி அவருக்கு இந்த சமூகத்தின் மேல ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்கு என்பது நமக்கு புரிய வரும். அவர் உடனே போடாது, படியாத பெண்ணினால் தீமை அப்படின்ட்டு. படிக்காத பெண்ணினால் தீமை தான்ப்பா, படியாத பெண்ணினால் தீமை. அடுத்த வரியில் சொல்கிறார், என்ன பயன் விளைவிப்பால் இந்த ஊமை அப்படின்ட்டு. படிக்காத பெண்ணினால் தீமை என்று சொல்லிவிட்டார். 2வது வரியில் அவர் அழகாக சொல்கிறார், என்ன பயன் விளைவிப்பால் இந்த ஊமை. காரணம், படிக்காத ஒரு பெண்மணியால், படிக்காத ஒரு பெண்ணால் தன்னுடைய குறைகளையோ தன்னுடைய நிறைகளையோ தன்னுடைய கோரிக்கைகளையோ வெளிப்படையாக எடுத்து வைக்க முடியாது என்பதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அவர் அழகாக சொல்கிறார், என்னுடைய சொந்தங்கள் இடத்திலோ அல்லது என்னுடைய பந்தங்கள் இடத்திலோ என்னுடைய நண்பர்கள் இடத்திலோ யாரோ ஒருவருக்கு அல்லது யாரோ ஒருவரினுடைய பள்ளி மாணவிக்கு திருமணம் நடைபெறுகிறது அல்லது சீக்கிரமாவே திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால் நான் பாவேந்தரினுடைய இந்த பாட்டை தான் எடுத்து காமிப்பேன். அவர் சொல்லுவார், பள்ளிக்கு செல்லும் ஒரு பைந்தமிழ் பாக்கியத்தை அள்ளி பெண் முற்போக்கில் ஆதாத கொள்ளி வைக்க எண்ணாதே அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு பெண் பள்ளிக்கு போறா, அது சாதாரண விஷயம். இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெண் பள்ளிக்கு போதா என்பது சாதாரண விஷயம். ஆனால் ஒரு பெண் பள்ளிக்கு போகிறார் என்றால் அந்த பள்ளிக்கு போகக்கூடிய பெண்ணை நாம் நிறுத்தி வைத்து அவளுக்கு திருமணம் செய்து வைப்பதோ அல்லது அந்த பெண்ணினுடைய கல்வியை தடுப்பதோ எதுக்கு ஒப்பாகும் என்று பாவேந்தர் சொல்கிறார் என்றால், பள்ளிக்கு செல்லும் ஒரு பைந்தமிழ் பாக்கியத்தை அள்ளி பெண்ணினுடைய முற்போக்கில் ஒரு ஆதாத கொள்ளி வைத்து விடாதே அப்படிங்கிறார். ஒரு பெண்ணுக்கு கல்வியை நீ பறிப்பது என்பது முற்போக்கிற்கே கொள்ளி வைப்பதற்கு ஒப்பாகும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார். அவர் இன்னும் கோபமாக சொல்கிறார், கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் என்கிறார். கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் என்கிறார். ஒரு பெண் படிக்கவில்லை என்றால் அவர் களநிலம் என்கிறார். அடுத்த வரியில் சொல்கிறார், அந்த நிலத்தில் புற்கள் வேண்டுமானால் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவது இல்லை அப்படின்னு தான் பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய பாடல்களினுடைய வாயிலாக சொல்கிறார்.
நான் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி எனது உரையை முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இத்துணை பேசியாச்சு, இத்துணை படித்தாச்சு. இன்று எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தில் ஆகட்டும், போகின்ற கூட்டத்தில் ஆகட்டும், கோவிந்தசாமி எனக்கு நன்றாக தெரியும், நாங்கள் பேச்சு போட்டிக்கு எங்கு போனாலும் ஆண் மாணவர்களை விட பெண் மாணவிகள் அதிகமாக வருவார்கள். அது போல இலக்கிய கூட்டங்களுக்கு பார்க்கும்போது ஆண்களுக்கு நேராக பெண்கள் அமர்ந்திருப்பார்கள். இதை பார்க்கும் பொழுது இந்த சமுதாயத்தில் பாவேந்தர் கண்ட கனவோ பெரியார் கண்ட கனவோ நிறைவேறி விட்டுறதா என்று கேட்டால் ஓரளவு நிறைவேறி விட்டது. ஆனால் இன்று படிக்கக்கூடிய பெண்கள் கூட ஒரு விஷயம்தான், இன்று படிக்கக்கூடிய பெண்களுக்கு கூட முழுமையான சுதந்திரம் இருக்கா என்று கேட்டால் வெளிப்படையாக சொல்கிறேன், இல்லை என்பதுதான் காரணம் தன்னுடைய மகனுக்கு விருப்பமே இல்லை என்றாலும் வெளி ஸ்டேட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் அனுப்பி வைத்து என் உள்ள அங்க படிக்கிறான்னு பெருமை பேசக்கூடிய சமூகம் தன்னுடைய பெண் பிள்ளைக்கு விருப்பம் இருந்தாலும் பக்கத்து ஊருக்கு கூட அனுப்பி படிக்க வைக்க மாட்டேறாங்க. இது இன்றைய சமுதாயத்தினுடைய நிலைமை. இரண்டாவது, இந்த உலகத்தில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு பெண் சாதிக்கிறாள் என்றால் அதை கண்டு கைத்தட்டி சந்தோஷப்படக்கூடிய சமூகம் அதே சாதனையை தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாதுமா என்று தூற்றுகிறது அல்லது அவளை அடக்கி வைக்கிறது. இந்த நிலை என்று மாறுகிறதோ அன்றுதான் நம்முடைய புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் கண்ட கனவு நிறவாக மாறும். கடைசியா ஒன்றுதான், இன்று நான் பேசிய தலைப்பிற்கும் இந்த கூட்டத்திற்கும் பாவேந்தர் பாடிய பாடலுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை உண்டு. சேலாபதி ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகும். காரணம், இந்த தலைப்பு என் வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. காரணம், கோவிந்தசாமி ஐயாவுக்கும் தெரியும், சேலாபதி ஐயாவுக்கும் தெரியும், என்னுடைய வீட்டிலே நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. அதற்கான சான்றிதழை வைத்துள்ளேன். ஆனால் ஒரு வகையில் பார்த்தால் அது உண்மை, மறு வகையில் பார்த்தால் போய். காரணம், என் தந்தையினுடைய வம்சத்திலேயே நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. இன்றைய நான் முன்பே சொன்னேன், எக்குடியில் பிறப்பினும் யாவரையாயினும் அக்குடியில் கற்றோரை வேல்வர்கை என்பது. அது போலதான் ஏதோ ஒரு குடியில் பிறந்து கல்வியினுடைய மனமே தெரியாத, கல்வியினுடைய வாசனையே தெரியாத, தமிழினுடைய அறிவே தெரியாத என்னை இந்த உங்கள் முன்னால் பேச வைத்து இவர்கள் கூட அமர வைத்தது நான் கற்ற கல்வி. எனக்கு இதை செய்த கல்வி இந்த சமுதாயத்தை மாற்றும் என சொல்லி ஒரே ஒரு விடயம் தான், நாம் பிறரை மாற்றுவதற்கு முன்னால் நாம் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும். நான் பாவேந்தர் பாரதிதாசனை படித்த பிற்பாடு சொல்கிறேன், பாவேந்தரினுடைய கல்வியினுடைய சிந்தனைகளை படித்த பிற்பாடு சொல்கிறேன், எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். என் தங்கைக்கு வெட்டினரி டாக்டர் மருத்துவராக வேண்டும் என்ற ஆசை. நான் இன்று சொல்கிறேன், அவளை படிக்க வைத்து வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைத்து நிச்சயமாக அதன் பிறகு அவளினுடைய விருப்பத்தோடு தான் திருமணம் செய்து வைப்பேன் என்று சொல்லி நான் முதலில் என்னை மாற்றிக் கொண்டேன். அதன் பிறகு பிறரை மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு பாவேந்தரினுடைய சிந்தனை என்பது வெறும் எழுத்தோடு முடிந்து விடவில்லை, அது என்னுடைய உடலோடு கலந்து விட்டது என சொல்லி இன்றைய பொழுதில் நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.